ஸ்தோத்ரா. வேத புஸ்தகத்தை அப்படி எடுத்துக்கொள்வோம். கொலோசையர் 4 அதிகாரம் 12 கொலோசையர் 4 அதிகாரம் 12 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஒன்று, சத்துருவை ஜெயிக்க போராட வேண்டும். இன்னொன்று, தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் போராட வேண்டும். தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் அவன் செய்ய வேண்டும், போராட வேண்டும். சரியான போராட்டம் வேண்டும். போராடாம ஜெயம் எடுக்க முடியாது. இயேசு ஜெயித்தார். அந்த ஜெயத்தை நாம் சொந்தமாக்கி கொள்கிறோம் அல்லது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு வழிமுறை அவர் சொல்லுகிறார். ஜெபங்களில் போராடுகிறான். பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரம் 32 அவர் சொல்லுவார், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நீங்க ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். ஜெபம் என்று சொன்னால் அது ஒரு போராட்டம் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரியான ஒரு போராட்டமாக வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அப்போ பெற்றுக்கொள்வான் என்று சொல்லும்போது யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 5 முதல் வாசிக்கலாமே. இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் இந்த பட்டு தான் மோசம். ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கான் போதும். இப்ப நம்ம வாசிக்கும் போது கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிற தேவன் யாவருக்கும் எப்பொழுதும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுப்பாருன்னு சொல்லல. கேட்கிறவனுக்கு எப்படி கொடுப்பாரா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஆனா அவர்கிட்ட கேட்டா அவர் கொடுப்பார். ஆனா எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் செய்ய வேண்டும், கேட்கணும். சோத்திரம். நம்ம வாழ்க்கையில தெரிய வேண்டும், நான் கேட்கிறேன், எனக்கு என் தேவன் தருவார் என்கின்ற முழு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சந்தேகத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தேகப்படாம கேட்க வேண்டும். தந்தா தரட்டும், கேட்டா கேட்டு பார்ப்போம், கிடைச்சா ஓகே, இல்லைன்னா விட்டுருவோம். அது என்னது? சோத்திரம்.
எங்க ஆண்டவர்கிட்ட நான் கேட்டா எனக்கு கிடைக்கும் என்ற நிச்சயத்தோடு நான் கேட்டேன்னு சொன்னா எனக்கு கட்டாயம் அது கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்கள் தேவன் தருவார், ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கிட்ட இல்லாததே இல்லை, நீ என்னத்தை கேட்டாலும் தருவார், ஸ்தோத்திரம். வேதத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம், எலியா எலிசா சம்பவம். இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிற சம்பவம். நீங்க வேதத்தை அறிந்தவர்கள், அதனால் வேகமா சொல்லி போகிறேன். யோர்தான் கரைக்கு அப்புறம் போயாச்சு. எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? எலிசா சொல்றதை பாருங்களேன், உம்மகிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேண்டும்? ரெட்டிப்பாய் வேண்டும். என்கிட்ட இருக்கிறது கேட்டா நான் தருவேன், என்னை விட டபுளா வேணா நான் எப்படி தருவேன்? கேளுங்க, கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அரிதான காரியத்தை கிடையாது, யாரும் இப்படி கேட்க மாட்டான். நீ ரேரா கேட்ட, கிடைக்காதுன்னு மட்டும் சொல்லல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், ரெட்டிப்பாய் நம்ம கேட்டாலும் தருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆனா கேட்க நமக்கு தெரியணும். சந்தேகப்படாம விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே நமக்கு கேட்க தெரிய வேண்டும். கேட்டால் தேவன் நமக்கு அதை தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப கேட்கறத பத்தி ஆண்டவர் தாமே ஒரு உதாரணத்தை அழகா சொல்லி தர்றார் பாருங்க. மார்க்கின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து வரும்போது ஒரு பெரிய ஒரு பேசேஜ் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். மறுநாளில் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இயேசு சொன்னதை சீஷர்கள் கேட்டார்கள். நீங்க பாருங்க, இயேசு போய் யாருகிட்ட பேசினாரு? மரத்துக்கிட்ட பேசுறாரு. சோத்ரம். இயேசு யார்கிட்ட பேசுறாரு? அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு, இனி ஒரு காலும் முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுள் என்று அதை பார்த்து பேசுகிறார். சரி, பேசிட்டு இவங்க தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அந்த சம்பவம் நடக்கிறது. 19ஆம் வசனத்தில் சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். அடுத்த வசனம், மறுநாள் காலையிலே அவர்கள் திரும்ப அதே வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த மரம் 24 மணி நேரத்தில் வேரிலேயே பட்டு போக தொடங்கிற்று. இவர் சொன்னதை சீஷர்கள் கேட்டார்களே. இப்ப பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இது அப்படியே வச்சிருது சொல்றானா? இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அந்த மரத்தின் உதாரணத்தை அப்படியே ஆண்டவர் சேர்த்து சொல்றாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது,
ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆதலால் நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, சோத்ரம் இந்த இடத்துல நீங்க கவனிங்க, fill in the blanks. எவைகளை நீங்க என்ன வேணாலும் கேளு, சோத்ரம் நீ இதைத்தான் கேட்கணும் ஆண்டவர் சொல்லல. எவைகளை யாதொருவன் என்னிடத்தில் வந்து, அப்ப யார் வந்தாலும் அவர் என்ன வேணாலும் தேவனத்தை என்ன செய்யலாம், கேட்கலாம். சந்தேகப்படாமல் அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும், கேட்கணும். கேட்கும் போது தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் கேட்டால் அவன் கேட்டதை அவன் பெற்றுக்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயின் சுவிசேஷம் இதே பேரல் தான், 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் நாம் வாசித்து வரும்போது, மத்தேயு 21:17 முதல் நாம் வாசிக்கும் போது, சோத்ரா அவர்களை விட்டு நகரத்துக்கு புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றை காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் தாமே சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் தாமே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்டா கிடைக்குமா, கிடைக்காதா? சந்தேகப்படாம நான் கேட்டா கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த மரம் வேரோடு பட்டு போவதுக்கு ஒருவேளை வேர்ல பட்டு போயிடும், ஸ்தோத்திரம், சொல்லும் போதே நடக்கும். வெளியே தெரியறதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகலாம், ஆனா அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். நீ வேரோட பிடுங்கி கடல்ல நடப்படுவாயாக என்று சொன்னா அது உங்களுக்கு என்ன செய்யும், கீழ்ப்படியும். இதெல்லாம் சொன்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்களாகிய நமக்கு கேட்கணும், கேட்க தெரியணும், விசுவாசத்தோடு கேட்கணும். கேட்ட பின்பு எந்த விதத்தையும் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படாம தேவன் எனக்கு தருவார், தந்திருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஜெபம் பண்ணின பின்பு அதை பெற்றுக்கொள்வதற்கு இடைப்பட்ட காலம்தான் போராட்ட காலம். புரியுதா? ஜெபம் பண்ணின பின்பு நாம் பெற்றுக்கொள்வதற்கும் இடைப்பட்ட காலம் ஒரு போராட்ட காலம். அங்கதான் சரியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனை, சோத்திரம், அவ்வளவு பயங்கரமா என் வாழ்க்கையை என் குடும்பத்தை பாழாக்கி கொண்டு இருக்குது. நான் தைரியமா சொல்ல, இயேசுவின் நாமத்துல நீ இங்கிருந்து வேரோட பிடுங்கி போ என்று நான் சொன்னா அப்படி நடக்கும் என்று இயேசுதாமே சொன்னார்.
நான் ஜெபம் பண்ணியாச்சு, சோத்திரம். வெளியே போகும்போது நான் ஜெபம் தான் பண்ணேன், ஆனால் அது போமான்னு தெரியல, பார்த்துக்க. சோத்திரம். அப்படி இல்லை. ஏன் இருதயத்தில் அந்த விசுவாசம் இருக்கணும். எனக்கு சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் வராமல் இருப்பதற்காக தான் நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நல்லா போராடும் போது, நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது, அந்த ஸ்தோத்திரம், அந்த துதி ஸ்தோத்திரம் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எனக்கு இப்ப தெரியும், நான் அதை பெற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு சில சமயத்தில் இந்த எரிகோவின் மெத்தட் ரொம்ப அவசியம். சோத்ரா. எரிகோ கோட்டை பெரிய கோட்டை. ஆண்டவர் சொன்னார் இது விழுந்துரும். ஆண்டவர் முதலே யோசுவாடு சொன்னாரு, எரிகோவையும் அதன் ராஜாவையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேனா கொடுத்தேனா சொல்லுங்க. கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொடுப்பேன்னு சொல்ல, கொடுத்தாச்சு, உன்கிட்ட தந்தாச்சு. சோத்ரா. அப்ப நமக்கு ஒரு தைரியம், என் கையில தேவன் அதை தந்தாச்சு. சோத்ரம். ஏன்னா எனக்கு அது சொந்தம், எனக்கு தான் அது சொந்தம், அது எனக்கு தந்தாச்சு. சோத். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, முதல் நாள் சுத்த வேண்டும். ஆண்டு சொன்னா வாயை தொடர்ந்து சத்தமே காட்டப்படாது, ஒருத்தனும் ஒன்னும் செய்யக்கூடாது, பேசப்படாது. சோதரம். சில சமயத்தில் நம்ம வாயிலிருந்து கொஞ்சம் அவிசுவாச வார்த்தைகள் வரும். அதான் மார்க்களை நான் வாசிக்குதான வேளையில் சோத்திரம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். அப்போ அந்த சந்தேகம் வந்துடும். அதனால தான் பேசப்படாது, தேவையில்லாம பேசப்படாது. சோத்திரம். சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, நீங்க நல்லா ஊக்கமா கருத்தா நல்லா ஜெபம் பண்ணி இருப்பீங்க. பக்கத்தில் ஒரு ஆள் சொன்னே, அது வேற வேலை இல்லை, அந்த பிரசங்கியார் வேற வேலை இல்லாமல் எதையும் சொல்லியாரு, நீயும் கேட்டுட்டு போறவர் அப்படின்னா உடனே இவருக்கும் இருக்கிற விசுவாசம் போயிடும். மோசே சொல்றாரா, இந்த கோட்டை விடுமா, அது பின்னால சுத்தனமா, இது என்ன அநியாயமா இருக்குது. சோத்திரம். வாயே திறக்கப்படாதுன்றார் ஆண்டவர். சோத்திரம். அழகா சுத்திட்டு என்ன செய்யணும், வரணும். 7 நாள் அப்படி வர சொன்னாங்க பாருங்க. 7 நாள் 7வது முறை. சோத்திரம். நான் நினைக்கிறேன் ஒரு 5 நாள்லாம் போன உடனே தைரியம் வந்திருக்கும். சோத்திரம். மனசடே இந்த 2 நாள் இது விழுந்துடும். பிரைஸ்லா. இன்னும் 1 நாள்ல இது விழுந்துடும். 7வது நாள் தைரியம் வரும், இன்னைக்கு இது விடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கே சில சமயத்தில் அந்த விசுவாசம் பெருகும்போது தெரியும், இன்னையோடு இது விழுந்துடும். பிரைஸ் தி லார்ட். அல்லது நான் கேட்டது இன்றோடு பெற்றுக்கொள்வேன், தேவன் எனக்கு தருவார் என்கின்ற அந்த விசுவாசத்தை தேவன் படிப்படியாய் நமக்குள்ளே வளர்த்து தருகிறார். அந்த விதத்தில் கரெக்டா நம்ம செயல்படுவோம் என்று சொன்னால் நமக்கு தெரிய வேண்டும், நான் கேட்டுக்கொள்வதை அவராலே பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தேகத்தை இடம் கொடுக்காதீங்க. சந்தேகப்படி எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கொடுக்கிற தேவன் சம்பூர்ணமாய் தருகிற தேவன். சோத்ரா. ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். யாக்கோபுல அப்படிதான் வாசித்தோம். நீ போய் என்கிட்ட இது வந்து கேட்டியே, உனக்கு ஏதாவது இருக்கு, அப்படியெல்லாம் கடிந்து கொள்ள மாட்டார். நீங்க என்ன கேட்டாலும் கடிந்து கொள்ளாத ஒரு பெரிய நல்ல தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், கேட்கிறோம், கேட்டு அதை பெற்றுக்கொள்கிறோம். சோத்ரா. இனி அடுத்த ஸ்டெப் வரும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நம்ம கேட்கிறவை எவைகளை கேட்டாலும் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். சோத்ரா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மொத்தமா சொல்லும்போது பெற்றுக்கொள்கிறோம். இப்ப நான் தனியா சொல்லும்போது நான் பெற்றுக்கொள்கிறேன். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. சோத்ரம். ரொம்ப லேசான கற்பனை தான் சொன்னார். என்னது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சோத்ரம்.
அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அன்பு. சோத்திரம், வேற ஒண்ணும் இல்லை. சோத்திரம். அப்ப இது பெரிய பாரமானது இல்லையே. ஒரு ஆள்கிட்ட அன்பா இருக்குது அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்லையா? சோத்திரம். ஒரு ஆளை நேசிப்பது அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்லையே? சோத்திரம். ஆண்டவர் தேவ ஜனத்துக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பையே நேசித்திருக்கிறார், ஊற்றி தந்திருக்கிறார். நமக்கு அன்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா விசுவாசிகள உள்ளத்திலேயும் தேவன் தம்முடைய அன்பையே நேசித்திருக்கிறாரா, ஊற்றி தந்திருக்கிறார். சோத்திரம். அன்பு நமக்குள்ள இருக்கு. அப்ப இந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறபடினாலே நான் அவரிடத்தில் எதை கேட்டுக்கொள்கிறேனோ அதை அவராலே அவரிடத்தே பெற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் கேட்கறது உலகத்தை எங்க இல்லைனாலும் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர்கிட்ட இருக்கிறதுனால அவர்கிட்ட நான் கேட்கிறேன், அவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கேட்கணும், சந்தேகப்படாம கேட்கணும். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. சோத்திரம். வேற யார் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, உலகத்துல உலகம் மொத்தம் இந்த ஆள் மோசம்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளின்னு சொல்லாத வரைக்கும். உலகத்துல அத்தனை பேர் இதால போல தங்கமான ஆள் இல்லைன்னு சொன்னாலும் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளின்னு சொல்லுச்சுன்னா கஷ்டம்தான். சரியா? இதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ண தேவன் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ம் 15ம் வசனங்கள். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே தைரியம். இதுலயும் பாருங்க, நாம் எதையாகிலும், நீ என்னத்தை கேளு சகோதரன், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நமக்கு தைரியம். அடுத்து, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொள்வோம் அல்ல, பெற்றுக் கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லல, பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். சோதரி. ஏன்னா என் ஜெபத்தை தேவன் கேட்டார், கேட்டதுனாலே அவர் எனக்கு தந்துட்டார். என் ஜெபத்தை அவர் கேட்டாலே அவர் எனக்கு அந்த விஷயத்துக்கு பதில் தந்துட்டார். சோத்ரம். தந்து விட்டார் என்கின்ற நிச்சயம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் கேட்டேன், அவருக்கு கேட்டதோ இல்லையோ யாரு கண்டா? நான் இங்கிருந்து ஜெபம் பண்றேன், அவருக்கு கேட்டதோ இல்லையோ யாருக்கு தெரியும்? இல்லையா? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி வேறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ரொம்ப தூரம் இல்லை, மிக சமீபமாய் இருக்கிற தேவன். இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளேயே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம இப்படியும் சொல்லலாம், நீங்க எப்படி எடுக்கிறீங்களோ அதுதான். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சியோனில் இருக்கிறார், அப்படியெல்லாம் சொல்லலாம். அதே சமயத்தில் என் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது விசுவாசிக்க முடியும்? என் தேவன் நம் நடுவில் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். 2-3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருப்போ அங்க இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். என் சத்தத்தை அவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஊக்கமா ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணும் போது நம்ம சத்தம் வெளியே வர வேண்டும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். சோத்ரா. சரி, நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இத யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 9:31. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சோத்திரம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்யும் போது அவனுக்கு செவி கொடுக்கிறான். இப்ப நமக்கு தேவை தேவ பக்தி. தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. நமக்கு நல்ல ஒரு பக்தி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். பக்தி என்ன செய்ய வேண்டும்?
விருத்தி அடைய வேண்டும். அதான் பக்தி விருத்தி. அப்ப தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை ஒருவன் செய்தால் அவன் கேட்டது எது வந்தாலும் அவனுக்கு செவி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இப்ப தேவ சித்தத்தை எனக்கு எங்க தெரியும்? தேவ சித்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 7 மலையை தாண்டி போனோமா, 7 கடலை தாண்டி போனோமா? தேவ சித்தத்தை நான் எங்கிருந்து பார்க்க முடியும்? ஸ்தோத்திரம். ரொம்ப ரொம்ப ஈஸி தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாக இவ்வளோ பெரிய புக்கை எழுதி நம்ம கையிலேயே என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். இந்த புக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா எழுதி இருக்கிறபடி என்று திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன், குறுக்கடியெல்லாம் சொல்லித்தரேன். உங்கள் செல்ஃபோனில் பைபிள் ஆப் இருக்கும் என்று சொன்னால், ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவங்க கொஞ்சம் கூட வசதி, எழுதியிருக்கிறபடின்னு ஒன்று டைப் பண்ணுங்க. அந்த வார்த்தையை டைப் பண்ணி பாருங்க, பார்ப்போம் என்னெல்லாம் வருது பாருங்க. தேவ சித்தமான அத்தனை அப்படியே லைனாக வந்துட்டு இருக்கும் பாருங்க. உங்கள் சுகத்தை குறித்து தேவ சித்தம் அங்கே இருக்கும், உங்களுடைய சௌக்கியத்தை குறித்து தேவ சித்தம் அங்கே இருக்கும், உங்களுடைய வாழ்வை குறித்து தேவ சித்தம் அங்கே இருக்கும், உங்கள் ஆரோக்கிய குறித்து தேவ சித்தம் அங்கே இருக்கும், உங்க பிள்ளைகளை குறித்து தேவ சித்தம், எல்லாத்தையும் ஒரு வேர்டு வரும், எழுதி இருக்கிறபடி. முதல் இயேசுக்கு அந்த டெஸ்ட் எப்படி தெரியுமா? விசாசம் வந்து சொல்றான், எழுதி இருக்கு பாருங்க சொல்றான். சோத்ரா. எழுதி இருக்கிற வசனங்கள் நமக்காக தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சோத்ரா என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது. எழுதி இருக்கிறபடி மனுஷகுமாரனுக்கு செய்தார்கள், எழுதி இருக்கிறபடி அவரை குத்தினார்கள். சோத்ரம். வேதத்தில் எழுதி இருக்கிறபடி அவர் 3ஆம் நாளில் எழுந்தார். இது எல்லாமே எழுதி இருக்கிறபடி இருக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே தேவன் எழுதி தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப எழுதி இருக்கிறத நான் கொஞ்சம் படிக்கணும். நல்ல ஒரு டாக்குமெண்ட்டுங்க. சோத்ரம். உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குதுன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் சொல்றாங்க, உங்க தாத்தா எழுதி வச்ச சொத்துங்க இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா எழுத்து விடாம நீங்க என்ன செய்வீங்க? படிப்பீங்க. ஏனென்றால் அதுதான் உங்க வாழ்க்கை என்ன செய்கிறது? நிலைநிறுத்த போகிறது. அதே போல தேவாதி தேவன் எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் இந்த புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வச்சதை நான் கரெக்டா படிச்சேன்னு சொன்னா எனக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சமயத்தில் நம்ம யோசிப்போம், அது ஆபிரகாமுக்கு எழுதினது, இது தாவீதுக்கு எழுதினது. சோத்ரம். இப்படி நிறைய பேருக்கு தானே சொன்னாரு. நம்ம இப்ப வாசிப்போம் பாருங்களேன். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4:17 என்று எழுதியிருக்கிறபடி தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா. எழுதி இருக்கிறபடி இல்லாதவைகளை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இல்லாததை இருக்குது போல பெயர் சொல்லி கூப்பிடுவாரா? என் வீட்டில் நிறைய விஷயம் இல்லை, இல்லாததை சோத்ரம் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உண்டு. கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டார்கள். அம்மா வந்து சொல்லுது, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. சோத்ரம். ஆண்டவர் எப்படி சொன்னாரோ தெரியாது, தண்ணியை மொண்டு கொண்டு போங்கள் என்று சொன்னார். அது மிகவும் மதுரமுள்ளதாய் மாறினது. இல்லாததை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அங்கே செயல்பட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், என் வாழ்க்கையில என் குடும்பத்தை எங்க சபையில இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தேவன் எனக்கு இருக்கிறார். சோத்ரம். எங்க குடும்பத்தை நல்ல ஆரோக்கியம் இல்லை, இல்லாததை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் இருக்கிறார்.
நல்ல சுகம் என் சரீரத்தை இல்லை, இல்லாததை இருக்கிறது போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஸ்தோத்திரம். அந்த தேவனை விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் பிழைப்பேன் எழுதி இருக்கு, நான் பிழைப்பேன் எழுதி இருக்கு. அப்போ நான் பிழைப்பது தேவ சித்தம். நல்லா படைக்க வேண்டும். உபாகம புத்தகத்தை நீ நன்றாய் படைத்திருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நான் நல்லா படைத்திருக்கத்தக்கதாக தேவன் எனக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அது தேவ சித்தம். நீங்க தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதா சில வார்த்தைகளை நான் சொல்லி தருகிறேன். ஸ்தோத்திரம். அப்படி நீங்க வேதத்தை வாசிக்கலாம். 13ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மீட்டுக்கொண்டு அடுத்து ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக போதும். அப்போ எழுதி இருக்கிறது. கிறிஸ்து சாபத்தை நீங்களாக்கி விட்டார். எழுதி இருக்கிறது. அப்ப நமக்கு நல்லா தெரிய வேண்டும், எழுதி இருக்கிறது தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் உள்ள சாபத்தை எல்லாம் தேவன் நீக்கி போட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி நம்ம விசுவாசிக்கும் போது ஸ்தோத்திரம். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப எழுதப்பட்டது சொல்லும்போது அது ஆபிரகாமுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் நமக்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உபாகம புத்தகத்திலே 28ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கு பின்பு செய்யலனா ஸ்தோத்திரம் நிறைய சாபமான வசனமும் அங்க இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கதான வேளையில் ஸ்தோத்திரம், இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையில் என்ன செய்யும்? பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்வார். 2ஆம் வசனத்தில் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையில் உனக்கு பலிக்கும். ஸ்தோத்திரம். பலிக்கும் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் அந்த ஆசீர்வாதம் உன்னை மேற்கொள்ளும் என்கிற அர்த்தத்தில் இருக்கு. இதெல்லாம் சொல்லி எழுதிட்டு ஸ்தோத்திரம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 29, 15 நம்மோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடு, அன்னைக்கு மோசே இந்த உடன்படிக்கை எழுதும் போது அங்கே நிற்கிறவர்களோடும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடையும் அதை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை, இந்த ஆசீர்வாதமான உடன்படிக்கை ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடும் பண்ணி இருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு நிற்கிறவர்களோடு மாத்திரமல்ல, இப்போ இங்க இல்லாதவர்களோடும். அன்னைக்கு நான் இல்லை, ஸ்தோத்திரம் 4000 வருஷத்துக்கு நான் இல்லை, ஆனா என்னோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு அது முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், கீழாகாமல் மேலாவாய், வாளாக்காமல் தலையாக்குவேன். சோத்திரம். கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். இதெல்லாம் தேவ சித்தம். சோத்திரம். அதுக்கு என்னோடு கூட அன்னைக்கே தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்ததுன்னா சரியா ஜெபத்தில் என்ன செய்யலாம்? போராடலாம். சோத்ரா. அப்ப நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்வின் எல்லா அம்சங்களை குறித்து, சோத்ரம் நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, சோத்ரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எல்லாத்தையுமே தேவன் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். சோத்ரம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பாருங்களேன்,
தாவீது என்ன அழகா ஒரு வார்த்தை எடுத்து போடுறார் பாருங்க. ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வாக்குத்தத்தமாகவோ அல்லது தீர்க்க தரிசனமாகவோ அல்லது வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார் என்று சொன்னால் அது தேவ சித்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொன்னேன்? ஒருவன் தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்வாராம்? தருவார் என்பதற்காக தான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோத்ரா. அப்போ வேதத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். 25ஆம் வசனம். அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவர் எக்ஸ்ட்ரா ஜெபம் ஒன்றும் பண்ணலங்க. ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, சொன்னது போல செய்யுங்க, நீங்க சொன்னது போல செய்யுங்க. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நமக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியும் தம்முடைய சித்தத்தின்படியும் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தி தரும்போது, ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு சொன்னீங்கப்பா, சொன்னது போல எனக்கு செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுகிறதான வேளையில் தேவனுடைய அற்புதங்கள் அங்கே வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்ம தேவன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். அப்ப தேவன் எதெல்லாம் வார்த்தையினால் சொன்னாரோ அதெல்லாம் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவ சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். தேவ சித்தம் என்பது தேவனுடைய வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறது. இதை தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். இதை வைத்து நம்ம கரெக்டா ஜெபம் பண்ண வேண்டும். கரெக்டா என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். சோத்ரா. ஜெபம் பண்ணும்போது நிறைய பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்கள் உண்டு. இதுல இன்னைக்கு சாலமோனுடைய ஒரு ஜெப அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சோத்ரா. 1 ராஜாக்கள். நீங்க பைபிளை படிக்கும்போது பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசாரிகள் பாடி துதி செய்த போது ஆலயம் மகிமையினால் நினைச்சது நிரம்பிட்டு. அது உண்மைதான், இருக்கட்டும். நீங்க கரெக்டா படிக்கணும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து, அப்படியே வைங்க. சோத்ரம். நின்று என்று அந்த வார்த்தை தமிழ்ல இருக்குது. சோத்ரம். அதனுடைய முடிவை நீங்க பாருங்க. 54ஆம் வசனம். சாலமோன் இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு முன்பாக விரித்து முழங்கார் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து. அப்போ நீங்க பாருங்க, 22ஆம் வசனம் முதல் 54ஆம் வசனம் சொல்லுகிற வரைக்கும் சாலமோன் என்கின்றதான பெரிய ஒரு ராஜா சோத்ரம் முழங்கார் படியிட்டு கரங்களை விரித்து பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக சரியான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புஸ்தகம், இதே சம்பவம் தான். 2 நாளாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை முதல்ல வாசிங்க. இல்லையே, 2 நாளாகமம் 6, 12, 13. இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான்.
ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி வைத்தான். எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, போதும், பெரிய ஒரு ராஜா முழங்கார் படியிட்டு இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருக்கும் முன்பாக கரங்களை விரித்து அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறான். பாருங்க, 42ஆம் வசனத்திலே அந்த ஜெபத்தை முடிக்கிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா! இவ்வளவு பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜா, அவனை சுற்றிலும் ஒரு ராஜாவும் அவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரவே இல்லை. சோத்ரம், சுற்றிலும் தேவன் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்திருந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அவன் செய்ய நினைத்தது எல்லாம் அவன் செய்தான். ஒரே ஒரு அடிப்படை காரணம், முழங்கார் படியிட்டான், கரங்களை விரித்தான். எவ்வளவு ஜனம் இருக்கு அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அத்தனை பேருக்கு முன்னாலே கொஞ்ச நேரம் கரத்தை உயர்த்தி ஒரு ராஜா ஜெபிக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவன் அக்கினியை இறக்கி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தில் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார், கர்த்தாவே நீ சொன்னீரப்பா, நீ சொன்னதை 4ஆம் வசனத்திலே வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லுவார். ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் இப்படி சொன்னீர், அதை நீ செய்திருக்கிறீர், எல்லாம் சொல்லி 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 அந்த மனுஷன் ஜெபம் பண்ண பாருங்க, எத்தனை விஷயத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பான். ஸ்தோத்திரம், அந்த ஜெபத்தை கேட்டு பரலோகத்தின் தேவனுடைய அக்கினி அங்கே இறங்கி வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! மகிமை தேவனுடைய ஆலயத்தை அப்படியே நிரப்பினது. இன்னைக்கு தேவ ஜனங்களாகிய நமக்கு தெரிய வேண்டும், நல்லா முழங்கார் படியிட்டு கரங்களை விரித்து விசுவாசத்தோடு சந்தேகப்படாம கர்த்தருடைய வசனத்தில் உள்ளதின்படி தேவ சித்தத்தை கரெக்டா சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் அதற்கு ஆம் என்று திருவுளம் பற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சந்தேகத்துக்கே இடம் வேண்டாம். இந்த தேவன் சொன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளான். கேளுன்னு சொன்னார். கேட்கறதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? சோத்ரா, தைரியமா கேட்கணும். சோத்ரா, நம்ம குறித்து வேதம் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 2:8 இல்லையா? இல்லையே, சாரி, தப்பு. 1 தீமோத்தேயு 2:8 தப்பா சொல்றேன். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். சோத்ரம், புருஷர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். இதுக்குதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கதான வேளையில் சோத்ரம், எபிரேயர் 12:12 நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்க திரும்ப நிமிர்த்தி, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்காலையும் நீங்க திரும்ப நிமிர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கதான வேளையில் ஆண்டவர் அழகா சொல்லுவார், எழுந்து ராத்திரியிலே முதற் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவர் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு, உன் கைகளை அவரிடத்தை ஏறெடு என்று சொல்லுகிறார். சோத்ரம், தேவ ஜனங்கள் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி கொஞ்சம் முழங்காலே நின்று தேவ சமூகத்திலே கேட்கிறோம் என்று சொல்லும் போது சரியான ஒரு போராட்டம் அங்கே நடைபெறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! பவுல் அப்போஸ்தலன் சொல்வார்,
துஷ்ட மிருகங்களோடே நான் போராடினேன். 1 கொரிந்தியர் 15 சொல்லுவார், துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன். இன்னைக்கு சில சமயத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக சில துஷ்ட வல்லமைகள் போராடி கொண்டிருக்கலாம், அசுத்த வல்லமைகள் போராடி கொண்டிருக்கலாம். போராட வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, அந்த வாக்குத்தத்தத்தை தேவ சித்தம் என்று உணர்ந்து அதை பிடித்து கொண்டு சந்தேகப்படாம முழங்கால நின்று கொஞ்சம் போராடும் போது சோத்ரம் அவர் சொல்வார், சிங்கங்களின் வாய்களிலும் தேவனை தப்புவித்தார் என்று சொல்வார். துஷ்ட மிருகங்களோடு பொல்லாத ஆவிகள் சந்தேகத்தை கொண்டு வரும், அவிசுவாசத்தை கொண்டு வரும், சோத்ரம் அதைரியத்தை கொண்டு வரும். உனக்கெல்லாம் இது கிடைக்காது, உனக்கெல்லாம் முடியாது, இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு, அங்க இங்க அப்படிலாம் சொல்லும். இல்ல, தேவன் எனக்கு சொன்னார், தேவன் எனக்கு சொன்னார், தேவன் எனக்காக எழுதி தந்திருக்கிறார், என்னோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். சோத்ரம் இப்படி விசுவாசத்து கொஞ்சம் நின்று யுத்தம் பண்ணுவோம் என்று சொன்னால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லது எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தா அடிக்கிற அடியில முற்று முடிய ஜெயம் எடுக்க வேண்டும். சோத்ரம் அரகுற ஜெயம் அல்ல, முற்று முடிய. சோத்ரம் பின்னிட்டு பாராதே. சோத்ரம் அது பின்னால திரும்பி கூட பார்க்கப்படாது. சோத்ரம் இயேசு ஜெயித்த ஜெயத்துல சில காலம் அவரை விட்டு விலகியே போயிட்டான், வரவே இல்லை. சோத்ரம் பக்கத்துல வரவே இல்லை, சில காலம் விலகி போயிட்டான். அடுத்து சிலுவையில தான் வந்தார், ஒரே நசுக்கு தலையை நசுக்கி போட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டும், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கொஞ்சம் போராட வேண்டும், கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், போராட வேண்டும். எப்பாப்ரா ஜெபங்களை போராடுகிறார். யாக்கோபு தூதனோடு போராடினான், விடுறதா இல்லை. சோத்ரா அவன் போராடும் போது அழுதான் பாருங்க, எப்படி அழுதானோ தெரியாது. நான் நினைக்கிறேன் அந்த ஆத்தங்கரையில் தடியா மாட்டிக்கிட்டான் பாருங்க அந்த தூதன். அவன் தூதன் பயங்கர பலசாலியாகி இருப்பான். லைட்டா தொட்டான் பாருங்க, தொட்ட உடனே இவருடைய காலு சுருக்கி போச்சு. சோத்ரா அவரு லைட்டா தொட்டாலே இவன் பாடு சிக்கல், ஆனாலும் விட்றதா இல்லை. எப்படி அழுதானோ எப்படி கஞ்சினானோ தெரியாது, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் வெளியே வந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஏமாத்துக்காரன் இஸ்ரவேலின் பிரபுவாக வெளியே வந்தான். தேவனுடைய பிரபு இஸ்ரவேல் என்று வெளியே வந்தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வந்தான். இந்த ஜெப வழியில் கொஞ்சம் நம்ம போராடுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.